அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கங்கள் பல. பங்கு பேச்சு நிகழ்ச்சியின் மூலம் அனைவரையும் வரவேற்கிறோம். ஜனவரி 5, 2026 இன்றைய பங்குச்சந்தை நிலவரத்தை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. வெனிசுலா அமெரிக்காவினுடைய போரின் தாக்கம் நமது நாட்டு பங்குச்சந்தையில் அதிகமாக எதிரொலிக்காது. அது நேற்றுக்கே நம்ம பார்த்துட்டோம். வெனிசுலா நாட்டுக்கும் நமது நாட்டுக்குமான வர்த்தகம் ஒன்றும் பெரிய அளவில் இல்லை. 2023 2024 $1.4 பில்லியன் இருந்த கச்சா எண்ணெய் இறக்குமதி 2024 2025 $255.34 மில்லியன் மாறி நம்ம குறைச்சிட்டோம். 81.3% இறக்குமதியை நம்ம குறைச்சிட்டோம். அதனால் வெனிசுலா நாட்டினுடைய தாக்கமானது நமது நாட்டினுடைய வர்த்தகத்தில் எந்த பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்தாது. கச்சா எண்ணெயில் விலையேற்றம் இருக்குமா இருக்காதா அப்படின்னு கேட்டால் அது உடனடியாக அதனுடைய தாக்கமும் இருக்காது. அதனால் நமது நாட்டினுடைய பங்குச்சந்தையில் பெரிய அளவில் மாற்றம் இருக்காது. கடந்த வெள்ளிக்கிழமை ரொம்ப நீண்ட காலத்திற்கு பிறகு இந்த பங்குச்சந்தை பூச்சாண்டிகள்ங்கிற எஃபிஐ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த பூச்சாண்டிகள் ரொம்ப காலம் கழித்து வாங்க ஆரம்பிச்சிருக்கா. 3,06,000 கோடிக்கு வித்த நபர்கள் 2025 மட்டும் முத 289 கோடிக்கு வாங்கியிருக்கா பங்குகளை. அதனால் இனிமேலுக்கு டாலர் விலைங்கிறது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். ஆனால் டாலர் இன்ஃப்ளோ உள்ளே வருதோ இல்லையோ இந்தியாவுக்கு, வெளிநாட்டுக்கார இந்தியாவில் இன் டர்ம்ஸ் ஆஃப் டாலரில் தானே கொண்டு வருவா பணத்தை. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸுங்கிற உள்நாட்டு முதலீட்டாளர்களும் ஒரு 677 கோடிக்கு அன்றைக்கி பங்குகளை வாங்கியிருக்கா. அதனுடைய தாக்கம் இன்றைக்கி இருக்கும். அதனால் பங்குச்சந்தை இன்றைக்கி சற்றே ஏற்றத்துடன் தான் இருக்கும். ஏதாவது ஒரு முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய செய்தி வராத வரை ஒரு ஏற்றத்தில் தான் இருக்கும். பெரிய அளவில் ஏற்றம் இருக்காது. ஏன்னா நாளையிலேருந்து சில முக்கிய குறியீடுகள்லாம் வருதுன்னு நம்ம நேற்றுக்கு விஸ்தாரமாக பார்த்தோம். ஒரு வாரத்துக்கான விஸ்தாரமான குறியீடுகளை பற்றி பார்த்தோம். பிஎம்ஐன்னு பர்ச்சேஸ் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதனுடைய இறுதி முடிவுகள் நாளைக்கு தான் வருது நம்ம இந்தியாவுக்கு. அமெரிக்காவுக்கு இன்றைக்கி வருது, அது நாளைக்கு தான் தெரியும் நமக்கு. ஏன்னா இன்றைக்கி தான் அவளுக்கு இன்னும் காலை ஆரம்பமாகலை. நமது நாட்டினுடைய இரவு இன்றைக்கி 11 மணிக்கு அவளுக்கு நாளைக்கு இன்றைய தகவல்களை வெளியிடுவாள். ஸோ இதனுடைய தாக்கங்கள்லாம் நாளைக்கு தெரியும். இன்றைய பங்குச்சந்தையினுடைய இந்த தாக்கமானது எஃப்ஐஐ-டிஐனுடைய பர்ச்சேஸ் பாசிட்டிவாக இருக்கிறதுனால இன்றைக்கி சற்றே ஏற்றத்துடன் தான் பங்குச்சந்தை இருக்கும். பெரிய எழுச்சி இருக்காது, வீழ்ச்சியும் இருக்காது. ஒரு கால் பங்குச்சந்தை சரிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படுமே ஆனால் அது 26,100 வரை போகலாம். அங்கே ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் பாயிண்ட் ஒன்று இருக்குது நமக்கு. அது கீழே போவதற்கு வாய்ப்பு மிக 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 குறைவு. ஏற்றம்ங்கிறது எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னா அது ஓப்பன் பவுண்டரியாக இருக்கிறதுனால நம்மளால் துல்லியமாக சொல்ல முடியாது. இருந்தாலும் 26,346 தாண்டி எடுத்துனா அதுக்கு மேலே கொஞ்சம் வேகமாக பங்குச்சந்தை எழுச்சியை பெறும். அது ஃபிபோனாசி அனாலிசிஸ் வச்சு சொல்கிறோம். அது ஆனால் துல்லியமாக சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இதை மனதில் வைத்து இன்றைய பங்குச்சந்தை முதலீட்டாளர்கள், பங்குச்சந்தை ட்ரேடர்ஸ், விற்பனையாளர்கள் எல்லாரும் பயன்பெறலாம். நாம் ஒரு பங்குச்சந்தை செய்தியாளர்.
செபியினுடைய அங்கீகாரம் பெற்ற இன்வெஸ்ட்மெண்ட் அனலிஸ்ட் அட்வைசர் கிடையாது, ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. பங்குச்சந்தை பயனாளர்களுக்கு, ட்ரேடர்களுக்கு உலகளாவிய செய்திகளை கொடுக்கக்கூடிய பங்குச்சந்தை செய்தியாளர். அந்த வகையில் இந்த செய்தியை பயன்படுத்தி உள்வாங்கி நல்ல லாபத்தை அடைய வேண்டுமாய் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.